ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 கிலோ மீன் எடுத்திருக்கோம். அதை எப்படி சமையல் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ 3 கிலோ மீனுக்கு ஒரு 1/4 கிலோ புளி இருக்கும். புளி எடுத்து கரைச்சிக்கலாம். அப்புறம் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி முதல்ல நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 3 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளியில் இந்த மாதிரி பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு இந்த அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெந்தயம் போடுறாங்க. வெந்தயம் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போடுறாங்க. கருவேப்பிலை,
அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பாதி வெங்காயம், இன்னும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணியிருக்கு, அதை காமிக்கிறேன். முதல்ல இது வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. நல்லா வதக்கின பின்னாடி அப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதை வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே ஊற்றுறாங்க. மூணையும் மிக்சியில் அடித்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிட்டாங்க. முடிஞ்சு வாங்க பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா?